ஹைகோர்ட் என்ன முடிவு கொடுக்குதுன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 2 பேருமே மேஜர். அவங்க அப்பா சொல்கிறாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறது, சட்ட ரீதியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் பிறகு திருமணம் செய்து கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது. எனவே அவங்க அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இதை பற்றிய பதிவுகளை வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக ஏற்றிட்டு வரோம். இந்த பதிவுகளெல்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக பெரிய பெரிய வழக்கறிஞர்களுக்கோ அல்லது சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கோ அல்ல. உரிமை அப்படின்னு இருந்தானா அதுக்கு ரிலீஃப் உண்டு. ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு நமக்கு பாத்தியதை இருக்கிறதா? டு வி ஹாவ் அ ரைட் ஓவர் அ திங் ஆர் அ ப்ராப்பர்ட்டி? அப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தைகள் பேரில் நமக்கு உரிமை இருக்கிறதா? அந்த உரிமை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? அதே போன்று ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் மேலே இந்த ஆணுக்கு உரிமை இருக்கிறதா? இந்த ஆண் மேலே அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறதா? உரிமை எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. எதுக்காக இந்த இன்ட்ரொடக்ஷனோடு நான் ஆரம்பிக்கிறேன்னா, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எப்படி முடிவு காணணும் தெரியறதில்லை. மற்ற பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க பள்ளிக்கூடங்களில், ஆனால் சட்டம் பற்றிய பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களான்னா இல்லை. அண்மையில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு கருத்தை வெளியிடுறாரு. பள்ளிக்கூடத்திலேயே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சட்டம் பற்றிய விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சமுதாயம் வளர வளர உரிமை மீறல்கள் அதிகமாகுது. பாமர மக்களுக்கு எங்கே போய் கேட்குறது, யாரை போய் கேட்குறதுன்னு தெரியல. அதற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேன். இப்போ நம்ம அதே பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒருவர் பேரில் மற்றவருக்கு எந்த அளவு உரிமை இருக்கிறது? டெல்லி ஹைகோர்ட் ஆன் April 18 ஒரு முக்கியமான டிசிஷன் கொடுக்குறாங்க. 2 கண்களுமே தெரியாத மாற்றுத்திறனாளிகள் 2 பேர், அந்த ஆணுக்கும் முழுமையாக கண் தெரியாது, பார்வை கிடையாது, இந்த பெண்ணுக்கும் முழுமையாக கண் தெரியாது, பார்வை கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த ஆண் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் போயிட்டு ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க, அதை போடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ அந்த பெண்ணை அவங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்காரு, அதனால் அவங்கள கோர்ட்டுக்கு முன்னால் ஆஜர்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாரு, ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெண்ணை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்பா சொல்கிறாரு, இந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு அந்த பெண்ணுடைய அப்பா சொல்கிறாங்க. கோர்ட் அந்த பெண்ணை கேட்குறாங்க. அந்த அம்மா கிளியராக சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்குமே பார்வை கிடையாது, we are visually challenged, we want to live together and we want to get married, நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாரையும் கேட்டுட்டு ஹைகோர்ட் என்ன முடிவு கொடுக்குதுன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 2 பேருமே மேஜர். அவங்க அப்பா சொல்கிறாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறது, சட்ட ரீதியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் பிறகு திருமணம் செய்து கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது. எனவே அவங்க அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதனால் இந்த பதிவுகளை நான் போடுறேன் அப்படின்னா, we should know wherever right starts and where it ends. பல பேர்களுக்கு இது அறியாமையாகவே இருக்கிறது. அதனால் இந்த பதிவுகள்லாம் போடுறேன். இந்த பதிவுகள்லாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களான்னா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களை இதில் ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் கீழே, அதில் போயிட்டு ஐ வாண்ட் சச் வீடியோஸ்
ஐ லைக் திஸ் வீடியோன்னு கமெண்ட் போட்டிங்களன்னா இது பல பேர்களுக்கு போய் சேரும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.